வணக்கம். நாம இப்போ நடிகர் ரவி மோகனோட இந்த வருஷம் ஆக்டிவிட்டிஸ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஓ, தாராளமா. குறிப்பா ரவி மோகனின் பன்முக பயணம்னு ஒரு கட்டுரை இருந்துச்சு. அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆமா. இந்த வருஷம் அவர் பயங்கர ஃபயர் மூட்ல இருக்காருன்னு சொல்றாங்க. ஏன் இவ்ளோ வேகம்? என்னென்ன புதுசா பண்றாருன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. சரி. முதல்ல அந்த பெயர் மாற்றம். வருஷ தொடக்கத்துல ஜெயம் ரவிங்கிற பேரை ரவி மோகன்னு மாத்திட்டார். அது ஒரு ஒரு புது ஸ்டார்ட் மாதிரி. ஆமா ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். அந்த பெயர் மாற்றத்தோடவே காதலிக்க நேரமில்லை படமும் வந்துச்சு ஜனவரியில. ஆமா, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இல்லையா? ஆமா, நல்ல வரவேற்பு. அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சது அவருக்கு. ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல். கரெக்ட். அதோட நிக்கல. அடுத்து டாடா பட டைரக்டர் கணேஷ் கே பாபுவோட கராத்தே பாபு. அதுக்கான எதிர்பார்ப்பும் இருக்கு. இருக்கு. ஆனா ஆமா, இங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இத்தனை வருஷத்துல முறையா சிவகார்த்திகேயன் படத்துல வில்லனா நடிக்க கமிட் ஆயிருக்கார். ஆமா, பராசக்தி படத்துல. இது நிச்சயமா ஒரு பெரிய நியூஸ். ஒரு டாப் ஹீரோவா இருக்கும்போது இப்படி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் வில்லன் ரோல் பண்றது எப்படி பாக்குறீங்க? இது நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஒரு மூவ். வெறும் வெர்சிட்டாலிட்டிக்காக மட்டும் இல்ல, ஒரு ஆக்டரா தன்னை ரீடிஃபைன் பண்ண நினைக்கிறாருன்னு தோணுது. அப்படியா? ஆமா, இப்ப டாப் ஹீரோஸ் வில்லனா நடிக்கிறது கொஞ்சம் ட்ரெண்டா இருக்கு. ஆனாலும் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஹீரோக்கு எதிரா அது ஒரு போல்டு ஸ்டெப். உண்மைதான். தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றாரு. இது அவரோட ஆக்டிங்க்கு ஒரு புது டைமென்ஷன் கொடுக்கும். ஆனா ஆடியன்ஸ் எப்படி ஏத்துக்குவாங்கங்கிற ஒரு சின்ன கேள்வி இருக்கதான் செய்யுது. நிச்சயமா அந்த ரிஸ்க் இருக்கு. சரி, இதுக்கு நடுவுல ஜீனி படம் ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸ்க்கு. ஆமா, அதுல தேவயானி, கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன், பெரிய ஸ்டார் காஸ்ட். வேல்ஸ் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன், புது டைரக்டர் அர்ஜுனன். அப்புறம் எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ற படம் தனி ஒருவன் 2. ஆமா, அவரோட அண்ணன் மோகன் ராஜா டைரக்ஷன்ல. முதல் பாகம் அப்படி ஒரு ஹிட் இல்லையா? பிரமாதமான ஹிட். அதே ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்கங்கிறது இன்னும் எதிர்பார்ப்ப கூட்டுது. வரிசையா பெரிய படங்கள், பெரிய பேனர்கள். ஆமா, ஷெட்யூல் பயங்கர டைட்டா இருக்கு போல. இன்னும் இருக்கு. நடிப்புல இவ்ளோ பிஸியா இருக்கும்போதே அவர் இப்போ தயாரிப்பாளர். ஓ, அப்படியா? ஆமா, டிக்லோனா டைரக்டர் கார்த்திக் யோகி கூட ப்ரோகோட்டன் ஒரு படம் பண்றார். அதுல நடிக்கிறது மட்டும் இல்ல, சொல்லுங்க. ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு சொந்தமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு அந்த படத்தை அவரே தயாரிக்கிறார். அடேங்கப்பா, இது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஆமா இல்ல? ஒரு ஆக்டரா பீக்ல இருக்கும்போது ப்ரொடியூசர் ஆகுறதுங்கிறது சினிமால தன்னோட ரோலை வெறும் நடிப்புல மட்டும் பார்க்கல, கிரியேட்டிவ் கண்ட்ரோல், பிசினஸ் சைடு அதையும் பார்க்கறார். கரெக்ட். படைப்பு சுதந்திரம், வணிக ரீதியான கட்டுப்பாடு இதெல்லாம் கையில எடுக்க நினைக்கிறாருன்னு தெரியுது. தன்னோட பேர்லயே கம்பெனி ஆரம்பிச்சு படத்தை தயாரிக்கிறது நல்ல கான்ஃபிடன்ஸ். லாங் டர்ம் பிளான் இருக்குன்னு காட்டுது. நிச்சயமா. ஆனா தயாரிப்பு எப்பவுமே கொஞ்சம் சேலஞ்சிங் தான். அதுவும் உண்மைதான். இப்போ இந்த லிஸ்ட்ல கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா அவர் டைரக்டராவும் ஆக போறாருன்னு ஒரு நியூஸ். என்னது, டைரக்டராவா? ஆமா, யோகி பாபு ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறதா சமீபத்துல யோகி பாபுவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கார். வாவ்! அப்போ ஆக்டர், ப்ரொடியூசர், இப்போ டைரக்டர். ஒரு முழுமையான சினிமா ஆளுமையா உருவாகிற மாதிரி தெரியுது. ஆமா, ஒரே வருஷத்துல இத்தனை அவதாரங்கள், இத்தனை முயற்சிகள், இது வெறும் பிசினஸ் இல்ல. அவரோட ஆம்பிஷனை காட்டுது. கரெக்ட். தமிழ் சினிமால தன்னோட இடத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் ஆழமா பதிக்க நினைக்கிறாருன்னு தோணுது. நிஜமாவே ஃபயர் மோடு தான் இது. அப்போ சுருக்கமா பார்த்தா பெயர் மாற்றம், அப்புறம் ஹீரோ, வில்லன்னு விதவிதமான ரோல்ஸ், தயாரிப்பு, இப்போ இயக்கம்னு இந்த வருஷம் ரவி மோகன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கார். ஆமா, இது வெறும் ஒரு பிஸி ஷெட்யூல்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது ஒரு ஆர்டிஸ்டோட எவல்யூஷன், ஒரு பிசினஸ்மேனோட கால்குலேஷன், ஒரு கிரியேட்டரோட தேடல். இது எல்லாமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா யோசிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, அப்படிதான் தெரியுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேளுங்க. நடிப்பு, தயாரிப்பு, இயக்கம்னு இப்படி பல குதிரையில ஒரே நேரத்துல சவாரி பண்ற ரவி மோகனோட இந்த ஸ்ட்ராட்டஜி லாங் ரன்ல தமிழ் சினிமால என்ன மாதிரி இம்பாக்ட் உருவாக்கும்? அவரோட உண்மையான ஃபோக்கஸ் கடைசியில எதுல போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.